நான் சொல்றதையும் கொஞ்சம் கேட்டு போங்க. அப்பல்லாம் என்னன்னா, அந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா, ஒரு வீட்ல ஒரு நல்ல விசேஷம் வச்சா நல்ல விசேஷம்ன்றத விட ஒரு பொண்ணுக்கு கல்யாணம்னு ஆரம்பிச்சாங்கன்னு வச்சுக்கோங்களேன், பொண்ணு பார்க்கறது மொதற்கொண்டு, நிச்சயதார்த்தம் மொதற்கொண்டு வெளியிலயே தெரியாது. கல்யாணன்றப்ப மட்டும் தான் வெளியில தெரியும். ஏன் தெரியுங்களா? ஏன்னா கல்யாணம்னு வெளியிலன்னு சொல்லிட்டாலே, அந்த கல்யாணத்த கெடுக்கிறதுக்குன்னே 4 பேர் வருவாங்க. அதுவும் காரணம் தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்டின்னா அந்த கல்யாணம் கடைசி வரைக்கும் நடக்குமான்னும் தெரியாது. அதனால தான் வெளியில யாருக்குமே தெரியாது. சொந்தக்காரங்களுக்கு மட்டும் அதுவும் முக்கியமானவங்களுக்கு மட்டும் தான் தெரியும். பத்திரிக்கைலாம் அடிச்சு முடிச்சதுக்கப்புறம் தான் சொந்தக்காரங்களையே போய் பத்திரிக்கையே வைப்பாங்க, என் பொண்ணுக்கு கல்யாணம் அப்படின்ட்டு. இப்போலாம் அப்படி கிடையாதுங்க. பொண்ணு பார்க்கணுன்னு வந்தாலே பார்த்தீங்கன்னா, ஃபோன்ல அப்படியே செல்ஃபி எடுத்து போட்டுர்றாங்க. அந்த அளவுக்கு உலகம் ரொம்ப ரொம்ப கெட்டு போச்சு. நான் சொன்னது சரின்னு நெனச்சீங்கன்னா லைக் பண்ணுங்க. பாய். ஏய்! இரு, 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 இரு. என்ன அழுகுறியா? நீ எதுக்கு அழுகுற? என்ன பிரச்சனையா? இந்த பிரச்சனைக்கு நீ உட்காந்து அழுதுட்டு இருக்கியா? கொஞ்சம் பின்னாடி திரும்பி பாரு கண்ணு. அட பின்னாடின்னா அந்த பின்னாடி இல்லம்மா. நீ திரும்பி வந்த பாதைய சொல்றேன். நீ வந்த பாதையில நீ சந்திக்காத பிரச்சனையவா நீ இப்ப சந்திச்சுக்கிட்டு இருக்க? எதுக்கு நீ கோல மாரி உட்காந்து அழுதுட்டு இருக்க? கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாரு. இத விட எவ்வளோ எவ்வளோ பெரிய பிரச்சனையெல்லாம் நீ சமாளிச்சுட்டு வந்துட்ட. இதெல்லாம் ஒரு பிரச்சனையா? இந்த பிரச்சனைக்காக நீ உட்காந்து புழு புழுன்னு அழுதுட்டு இருப்பியா நீயி? எத்தன பேருக்கு நீ பெரிய உதாரணமா இருந்திருப்ப. ஆனா, உன்னாலேயே இந்த ஒரு சின்ன பிரச்சனைய தாங்க முடியலையா? மத்தவங்க பார்த்தா சிரிக்க மாட்டாங்க. முதல்ல கண்ணெல்லாம் தொடச்சு போட்டு அடுத்த கட்ட வேலைய போய் பாரு. விட்டு போட்டு இல்ல நான் எனக்கு கஷ்டமா இருக்கு. இந்த பிரச்சனைய என்னால சமாளிக்க முடியல அப்படின்னு உட்காந்த இடத்துலயே உட்காந்துட்டு அழுகாதம்மா நீயி. அழுதுட்டே இருந்தா நீ எவ்வளோ நேரம் அழுகுவ? அழுகணும்னு தோணுதா? சரி கொஞ்ச நேரம் அழுகு. அதுக்கப்புறம் முடிஞ்சா அடுத்த கட்ட வேலைய பாரு. அதைய விட்டு போட்டு சும்மா அழுதுட்டே இருக்காத. என்ன புரிஞ்சுதா?